அம்மாவுடைய ஜனாசாவை தூக்குற டைம்ல, உங்க வாப்பாவுடைய மையத்தை தூக்குற டைம்ல இப்பையில இருந்தே பாடமாக்க நிறைய கேட்கணும். அவங்களை கொண்டு போய் கபர்ல அடக்கிட்டு வந்த பிறகு அவங்க தனிமை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடக்கிட்டு போக்கல கடைசியா போறவருடைய காலடி சப்தத்தை அல்லாஹ் கேட்க வைப்பான். நம் ஜனாசா எல்லாரும் என்ன விட்டுட்டு போறாங்க. ஒரு காட்டுல நீங்க தனியா இருந்தா எப்படி, அது மாதிரி ஒரு குழியில உங்க உமாவை தனியா போயிருங்க. வளமையா உங்க உமா உங்களுக்கு நிறைய துவா கேட்டிருப்பாங்க. ஜனாசா முன்னாடி வச்ச பிறகு நீங்க உமாக்கு துவா கேட்கிற நாள், ஆம்பளை பிள்ளை உங்க உமாவுக்கு தொழுவிக்கிற ஒரு நாள் வரும். எனக்கு நிறைய நான் இந்த சபையில அடிச்சு சொல்லுவேன், ஒரு ஆளுக்கு கூட இங்க துவா தெரியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க்ல நான் கேட்பேன். எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா, ஒரு வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு உங்களை வளர்க்கறதுக்கு. நீங்க நினைக்காது உங்க வாப்பா உங்களோட இறக்கம் இல்லைன்னு. நைட்டுக்கு வந்து உமாவோட ரகசியமா கேட்பாரு, மகள் என்ன சாப்பிட்டா, மகன் என்ன சாப்பிட்டா, அவங்களுக்கு என்ன வேணும். உம்மாவோட இறக்கம். உம்மாவுடைய ஜனாசா முன்னாடி வச்சுட்டு மகன் கேட்கிறாரு. அண்மையில் ஒரு ஜனாசா போன நேரம், பாப்பா லோயர், மகன் நல்லா அவர் ஒரு லோயர் ஆயிட்டார். ஆனா ஜனாசா தொழுவிக்க தெரியாது, என்ன ஓதணும்னு தெரியாது. ஜனாசால உம்மாவுக்கு வாப்பாவுக்கு ஒரு ஓதுற துவா வரும். அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டினா முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது அருமை ரசூலுல்லாஹ் மீது ஒரு ஸலவாத், மூணாவது ஒரு துவா இருக்குது, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. கற்பனை பண்ணி பாருங்க, உங்க உம்மாக்கு நீங்க கேட்கறது எப்படி இருக்கும். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸி முத்கலஹு. எத்தனை பேருக்கு உம்மாவுக்கு எத்தனை பேருக்கு கேட்க தெரியும். முன்னாடி உம்மாவை வச்சுட்டு இவ்வளவு நாள் உம்மா உங்களுக்கு நிறைய துவா கேட்டிருப்பாங்க. இதுக்கு மேல இன்னைக்கு அவங்களுக்கு கேட்க இயலாது. நீங்க கேட்கறது தான் உங்களுக்கு பின்னாடி உள்ள மக்கள் கேட்கறதா அங்க சேர போகுது. என்ன கேட்கறது தெரியுமா அல்லாட்ட, ஜனாசா தொழு, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு யா அல்லாஹ், அவங்க பாவத்தை மன்னிச்சு, வர்ஹம்ஹு வர்ஹம்ஹு, உன்னுடைய இரக்கத்தை உங்க மேல காட்டியா அல்லாஹ், உன் அருளை காட்டு, வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவங்க பிழைகளை எல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு, அவர்கள் நுழைகிற இடத்தை சங்கையாக்கி விடியா அல்லாஹ், வவஸ்ஸி முத்கலஹு, அவர்கள் நுழைகிற இடத்தை விசாலமாக்கி விடியா அல்லாஹ், வக்ஸில்ஹு பில் மாஇ, எங்க உம்மையா அல்லாஹ், எங்க வாப்பா அவரை தண்ணீரால் கழுவியா அல்லாஹ், வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி. உம்மா முன்னாடி வச்சு நீங்க கேட்கிற துவா, யா அல்லாஹ் தண்ணீராலையும் குளிராலையும் பனிக்கட்டியாலையும் கழுவு. அர்த்தம் என்ன, ஒரு பிள்ளைக்கு மேல அழுக்கப்பட்டிருந்தா கழுவினா துப்புரவாயிருவாங்க. நாங்க இன்னைக்கு என்ன கேட்கறது தெரியுமா, யா அல்லாஹ் எங்க வாப்பா வளமையா கேட்பாரு, யா அல்லாஹ் துவா கேட்பாரு. இன்னைக்கு அவர் கேட்க முடியல. அந்த துவாவை நாங்க என்ன கேட்கிறோம், கழுவுன்னா என்ன, கழுவினா தண்ணியால கழுவுன்னு அர்த்தம் என்ன, பாவத்தை கழுவியால ஒட்டி இருந்தா உன் இறக்க கபர்ல வராதியா அல்லாஹ். அவர் பாவம் கரைஞ்சு போகணும். இந்த உலகத்துக்குரியவன் யா அல்லாஹ், கோடிக்கணக்கான மக்களுக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ், ஒவ்வொரு விதையில என்ன வரணும் என்று தீர்மானிக்கிறவன் யா அல்லாஹ். இந்த கோடிக்கணக்கான எறும்புகளை படைச்சிட்டு அந்த எறும்புகளுக்கு உணர்வு கொடுத்தவன் யா அல்லாஹ். நான் வந்து கொஞ்சம் ஒரு பானியை கொட்டினா எறும்பு போய் மெசேஜ் கொடுத்துரும், பானி இங்க மேடையில ஒரு எறும்புக்கு பின்னாடி மறு எறும்புக்கு பின்னாடி மறு எறும்புக்கு பின்னாடி லைன் பண்ணி வந்து எறும்பு அந்த பானியை சாப்பிட்டு போகுதுண்டா இறைவா. அந்த உணவை வச்சு அந்த எறும்புகளுக்கு மெசேஜ் அனுப்பினவன் நீ இறைவா. பாப்பாவை உம்மாவை வச்சு லாஸ்ட சொல்ல போற இறைவன் அந்த ஏக இறைவன். இந்த உலகத்துல எல்லா மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுத்த இறைவன். காலையில வெறும் வயிற்றோட பறக்கிற பறவைகள் மாலையில வயிறு நிரம்பி பரவுது. எல்லா இடத்திலையும் உணவு இல்லைன்னு எந்த பறவையும் திரும்பி வீட்டுக்கு போவாது. ஒவ்வொரு காலையிலும் வயிறுகள் ஒட்டி போகுது, ஒவ்வொரு மாலையிலும் வயிறுகள் நிரம்பி போகுது. எல்லாத்துக்கும் அண்டண்டைக்கு சாப்பாடு வைத்த இறைவன். அவன் முன்னாடி நின்று சொல்றோம், யா அல்லாஹ் வர்ஹம்ஹு, அவங்களுக்கு ஒரு இரக்கத்தை காட்டியா அல்லாஹ், வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவங்க பிழைகளை மன்னித்து விடியா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு.